ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோட ஒரு ஈவினிங் ரொட்டீனை தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த டைம் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 4:45 டைமில் வந்துட்டு தம்பி வந்துடுவான். ஸோ அவனுக்காக ஸ்நாக்ஸ் ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ என்னோடய அத்தை வந்துட்டு உள்ள சிப்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா குட்டீஸை நான் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். அத்தை இங்கே சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணி தந்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நான் வந்து டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மோஸ்ட்லி அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எனக்கு தந்துட்டு பாப்பாவை போய் அத்தை பார்த்துக்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து கிச்சனை இப்போ டேக் ஓவர் பண்ண போகிறேன். நான் இப்போ என்ன டிஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஹரியாலி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு கையளவு வந்துட்டு புதினா தழை, நெக்ஸ்ட்டு இன்னும் அதே அளவு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்துட்டு எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ அதை கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம், தென் வந்துட்டு நாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்த பேஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் நான் வந்துட்டு இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், தென் கொஞ்சம் கரம் மசாலா, தென் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா கெட்டியான தயிராக வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த சைடில் நான் வந்துட்டு தனியாக கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் டிக்கா செய்கிறதுக்காக. இதில் வந்துட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தென் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணேன். தென் இதில் வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதையும் மேரினேட் பண்ணி நல்லா ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா ஊறத்துக்காக விட்டுட்டேன். இதுலேயும் கொஞ்சம் கெட்டி தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இதுவும் இப்போ ஹரியாலி சிக்கன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே நேரம் வந்துட்டு மேரினேட் பண்ணி ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நடுவில் போயிட்டு லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் சமைக்கிறதுக்காக வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 tablespoon வந்துட்டு ஆயில் வந்துட்டு விட்டுட்டு, தென் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அப்படியே ஆட் பண்ணால் போதும். நம்ம இதுக்கு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நான் மேரினேட் பண்ணும்போது சால்ட்டு போடலை.
ஸோ அதுக்காக நான் வந்துட்டு சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். நடுவில் இந்த சிக்கன் வேகலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா லைட்டாக வந்துட்டு ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி சிக்கன் வேகிற அளவு விட்டுட்டு தென் வந்து லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் ஆட் பண்ணி நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், ஹரியாலி சிக்கன் வந்துட்டு டிஷ் ரெடி. ட்ரஸ்ட் மீ, இந்த சிக்கன் வந்து நான் செய்யும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, புதினா இதெல்லாம் ரொம்ப நிறைய ஆட் பண்ணுறோம், ஸோ அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய இருக்கும், கசக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் கம்ப்ளீட்லி அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. இதோட டேஸ்ட் வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூ டிஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வந்து இப்போ ஹரியாலி சிக்கன், இதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம மருந்து சிக்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கூட நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன். இது வந்து ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது, இந்த புதினா கொத்தமல்லிலாம் நிறைய ஆட் பண்ணுறதுனால. ஸோ இதை கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணி முடிக்கிறப்ப தம்பி சைடில் வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தார். அவருக்கும் சொல்லி கொடுத்துட்டு அத்தை நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து பரோட்டாவோட இந்த ஹரியாலி சிக்கன் தென் ப்ளஸ் சிக்கன் டிக்கா, சிக்கன் சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சிக்கன் டிக்காவும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சிக்கன் டிக்காவோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தந்தூரி சிக்கனோட டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதுவும் நான் இதை வந்து ஸ்க்யூசரில் இது பண்ணி நான் தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்துருந்தேன். பட் நம்ம ஸ்க்யூசர் இல்லைனாலும் இதை அப்படியே வந்து தவாவில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தந்தோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். இதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.